நம்மளுக்கு ஒரு சிலர்கிட்ட வர வேண்டிய நம்மளோட பணம் வராமல் நின்றுருக்கும். அந்த வர வேண்டிய பணம் வர்றதுக்கும் நம்ம ஒருத்தட்ட தான் பணம் கொடுத்து ஏமாந்து போயிருப்போம். அந்த பணம் நம்மளுக்கு நம்ம போய் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி வர வைக்கிறது? அதே போல் நம்ம நியாயமாக சம்பாதிச்ச பணம் வேலை செஞ்சுருப்போம், அங்கே சம்பளம் கூட கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண விஷயத்தில் ஒரு சிலர்கிட்ட ஏமாந்துருப்போம். இப்போ இந்த ஏமாந்த பணம் வர்றதுக்கு நம்ம ஒரு எளிய வழிபாடுங்க. அதாவது உங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் இதுக்கு நேர காலம் எதுவும் தேவையில்லை. அதாவது ஒரு ரூபா நோட்டு எதுனாலும் 50 ரூபாவோ 100 ரூபாவோ இப்படி ஏதாவது ஒரு ரூபா நோட்டு 10 ரூபாவோ 20 ரூபாவோ எதனாலும் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குதோ கரெக்டாக அந்த அமௌண்ட்டை மட்டும் எழுதணும். அந்த அமௌண்ட்டும் நீங்கள் யார்கிட்ட உங்களுக்கு பணம் வரணுமோ அவரோட பெயரை அதில் எழுதி அந்த பணத்தை அந்த வெள்ளை பேப்பரில் வச்சு சுருட்டி அது கூட ஒரு வரமிளகா காம்போட இருக்கணும். காம்பை எடுத்துடக்கூடாது. காம்போட இருக்க வரமிளகா உள்ள வச்சு சுருட்டி நீங்கள் தெய்வ படத்தில் வீட்டில் சாமி கும்பிட்ற இடத்துல நீங்கள் வச்சுட்டு தினம் சாமி கும்பிட்றப்ப அந்த இதை கையில் எடுத்து வச்சுட்டு எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் அப்படின்னு உங்களோட பிரார்த்தனை வேண்டுதலை வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வகையில் அந்த பணம் கைக்கு வரும். அந்த பணம் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மிளகாய் அந்த வெள்ளை பேப்பர் இதை ரெண்டையும் வெளியில் கொண்டு போய் எரிச்சிடணும். அந்த பணத்தை நீங்கள் கோவிலுக்கு உண்டியில் போடுறதோ கோவிலுக்கு ஏதாவது செலவு பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாந்த பணம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்தே தீரும்.